பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த காலை நேர தியானத்திற்கு உங்களை ஒருவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவருடைய பண்புகளை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கிற இன்னொரு காரியம், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியானவரால் நிறைந்தவராக இருந்தார். ஆவியானவரால் நிறைந்தவராக இருந்தார். லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறார், அல்லது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊர்ல இருக்கிற அந்த ஜெப ஆலயத்துல போய் அவர் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்காக அந்த புத்தக சுருளை வாங்குகிறார். அந்த புத்தக சுருளை திறந்து, தேவனுடைய வார்த்தையை திறந்து, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலிருந்து இந்த வார்த்தையை அவர் வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது வல்லமையோடு கூட, இரக்கத்தோடு கூட, அன்பு நிறைந்தவராக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்து வந்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்களை சீஷர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து அவர் கற்றுக் கொடுத்து வந்தார், வெளிப்படுத்தி வந்தார். அது மாத்திரமல்ல, பல இடங்கள்ல பார்க்கிறோம், மற்ற மத தலைவர்களைப் போல் அல்லாமல், பரிசேயர்களைப் போலவோ அல்லது மற்ற மத தலைவர்களைப் போல் அல்லாமல், இவர் அதிகாரத்தோடு கூட பேசினார், அதிகாரத்தோடு கூட அவர் போதித்தார் என்று சொல்லி பார்த்தோம். நம்ம மார்க்கு சுவிசேஷத்துல பார்த்தோம் அப்படின்னா, பல இடங்களில் அவர் தன்னுடைய அதிகாரத்தை தொடர்ந்து வெளிப்படுத்துகிற தேவனாக இருந்தார். நோய்கள் மீது அவர் அதிகாரம் உள்ளவராக இருந்தார். சிருஷ்டிப்பின் மீது அவர் அதிகாரம் உள்ளவராக இருந்தார். பிசாசிகளின் மீது அவர் அதிகாரம் உள்ளவராக இருந்தார். அவர் சொன்ன போது நோய் அந்த இடத்திலிருந்து விலகிற்று, பிசாசுகள் ஓடின, பிசாசுகள் அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டது. நீ பேசாதே என்று சொல்லும் போது அந்த பிசாசுகள் பேசாமல் இருந்தது. இந்த மனிதனை விட்டு விலகி போ, இந்த மனிதனை விட்டுவிடு என்று சொன்ன போது பிசாசுகளும் இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த கட்டளைக்கு, அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்தன. மரணமும் இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்தது. யவீருடைய மகளை அவர் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறத பார்க்கிறோம். விதவையின் மகன் அவர்கள் அந்த அடக்கத்திற்காக எடுத்து செல்லும் போது வழியில அந்த விதவையின் மகனை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார், அதிகாரத்தோடு, மரணத்தின் மீது அதிகாரம். அது மாத்திரமல்ல, யோவான்ல நம்ம பார்க்கிறோம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களான லாசரு, அநேக நேரங்கள்ல அந்த யூத மக்களுக்கு 3 நாட்கள் வரைக்கும் உயிர், ஆத்மா அல்லது உயிர் அப்படியே பக்கத்திலே சுத்திட்டு இருக்கும். அந்த 3 நாட்களுக்குள்ளாக அவங்க திரும்ப உயிரோட வந்துட்டாங்கன்னா அது பெரிய காரியம் கிடையாது. அது அதிசயமோ அற்புதமோ அல்லது தேவனுடைய கரமோ கிடையாது. அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாக்குறோம்ல, திடீர்னு மரித்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அடக்கத்திற்காக ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனப்ப ஏதோ ஒரு அசைவுல எந்திரிச்சிருவாங்க. இல்ல ஒரு சிலர்லாம் என்னாகும், அங்க அடக்கம் பண்ணப்பட போற அந்த கடைசி நேரத்துல எந்திரிச்சிருவாங்க, ஏதோ ஒரு காரியத்தினால். அதே போல இவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் லாசருவை எப்பொழுது ஆண்டவர் உயிர்ப்பித்தார்? 4 நாட்கள் ஆன போது. ஆண்டவரை நாருமே என்று சொல்லி அவருடைய லாசருடைய சொந்த சகோதரிகளை யோசித்த நேரத்திலும் கூட மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவராக இருந்தார். நோய்களை குணமாக்கினார், குருடர்களுக்கு பார்வை தந்தார், செவிடர்களுக்கு கேட்கிற திறனையும், பலவீனமானவர்களுக்கு, முடமானவர்களை அவர் சுகப்படுத்தினார். 12 வருடம் இரத்தப்போக்கு இருந்த அந்த ஸ்திரீயை அவர் குணப்படுத்தினார். பல ஆண்டுகளாக அந்த அந்த ஒரு குளத்தருகே அவன் ஒரு மனிதன் படுத்திருந்தான் முடவனாக. நான் போறதுக்கு முன்னாடி அங்க எல்லாரும் இறங்கிடுறாங்க, என்னால போக முடியல. அவனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். பிறவி குருடனா இருந்தவனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். இப்படி எல்லா காரியங்களிலும் அவர் அதிகாரம் உள்ளவராக இருந்தார்.
அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து சோதனை வந்தபோது, பிரச்சனை வந்தபோது, உபத்திரவம் வந்தபோது, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருந்தார். சாத்தான் அவருக்கு பல விதங்களில் அவரை சோதித்தார். பல விதங்களில் சாத்தான் ஒவ்வொரு தருணத்திலும் ஊழியத்திற்கு வந்தபோது 40 நாள் உபவாசம் இருந்த போதும் சோதித்தான். பின்பதாக ஊழியத்தில் அவ்வப்போது பல சோதனைகள். எப்படிப்பட்ட சோதனைகள்? இவரை திடீரென்று ராஜாவாக்க ஆசைப்படுவார்கள், அது ஒரு சோதனை. ஏனால் அவருடைய நேரத்திற்கு முன்பதாக அந்த காரியம் நடக்கக்கூடாது. அவருடைய சொந்த சீஷர் சொல்லுவாரு, நீங்க சிலுவை எடுத்துட்டு போக கூடாது, உங்களுக்கு சிலுவையோ அல்லது சிலுவை பாடுகளோ தேவையில்லாத காரியம். நீர் தேவனாய், நீர் மேசியா, நீ கிறிஸ்து, உங்களுக்கு அது சிலுவை தேவையில்லைன்னு சொல்லி அங்கு ஒரு சோதனை. இப்படி பல சோதனைகள் அவருக்கு வந்தது. நாம் சந்திக்கிற எந்த சோதனையும் இயேசு கிறிஸ்துவான சந்திக்காதது கிடையாது. வேறு வேறு பரிமாணங்களிலேயே வேறு வேறு விதங்களில அவர் சந்தித்திருக்கிறார். தன்னுடைய உயிரையே அவர் நமக்காக கொடுத்தார். பிரியமானவர்களே, கெத்செமனே தோட்டத்துல கூட தன்னால இயலாத நேரத்துல சீஷர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி ஒரு 3 சீஷர்களை அழைத்து கொண்டு சென்றார். அவருக்காக ஜெபிக்கும்படி அவர் கேட்டார். அது மாத்திரமல்ல, ஜெபித்த போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வியாகுலத்தை பிதாவின் இடத்துல கொட்டுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு காரியம், நாம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவானவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம், அல்லது அதுதான் நமக்கான நோக்கம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆனா பிரச்சனை என்ன? அநேக நேரத்துல இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. அவரை போல நாம இருக்க முடியலையே, அவரை போல நம்ம பேச முடியலே, அன்போடு கிருபையோடு தேவையான நேரத்துல கண்டிப்போடு நிதானத்தோடு சோதனைகளை எதிர்த்து ஜெயிக்கிறவர்களாக நம்ம யோசிக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவரை போல வாழணும்னு கேட்ட உடனே யோசிக்கிறது என்னது? அற்புதம் செய்யறது, அதிசயம் செய்யறது, அல்லது பிசாசிகளை விரட்டுறது. அங்க போயிடுறோம் நம்ம. ஆனா அது அங்க ஆரம்பிக்கிறது எங்க? இயேசு கிறிஸ்துவானவரை போல தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ்வது, இயேசு கிறிஸ்துவானவரை போல பிதாவை பிரியப்படுத்துவது, இயேசு கிறிஸ்துவானவரை போல பிதாவோடு கூட இருக்கிற உறவுல ஒவ்வொரு நாளும் பலப்படுவது. எப்படி இது இயேசு கிறிஸ்துவானவருக்கு முடிந்தது? இந்த உலகத்துல அவர் நம்மை போல மனிதனாக தான் வாழ்ந்தார். எந்த விதத்திலையும், நான் பல நேரங்கள்ல கற்றுக் கொடுத்திருப்பது போல, எந்த நேரத்திலையும் தன்னுடைய சொந்த பலனுக்காக, தன்னுடைய சொந்த லாபத்திற்காக, தன்னுடைய சுயத்தின் காரியத்திற்காக அவர் தேவனுடைய வல்லமையை அல்லது தான் தேவனாக இருந்ததை அவர் பயன்படுத்தினதே கிடையாது. இது எப்படி இயேசு கிறிஸ்துவானவரால் முடியும் என்று சொல்லும் போதுதான் அவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். இந்த இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நிறைந்தவராக இருந்தார். அதுதான் ரகசியம். ஆவியானவரால் நிறையப்பட்டவராக இருந்தார். இந்த ஆவியானவரால் நிறைந்தவராக இருந்தார் என்று சொல்லும் போது உடனே நம்ம வேறு காரியங்களை யோசித்து விடக்கூடாது. அந்நிய பாஷைகள் பேசுவதோ அல்லது அற்புதங்களை செய்வதோ அல்லது பல பல காரியங்களை நம்ம செய்வதோ ஆரம்பம் என்று நினைத்து விடக்கூடாது. அது ஒரு சிலருக்கு தேவனுடைய ஆவியானவரால நம்ம நிரப்பப்படும் போது ஒரு சிலருக்கு நடக்கலாம். ஆனால் ஆரம்பம் என்ன? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தும்படியாக நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசின காரியங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம். அதுதான் முக்கியம்.
இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர்களாக இருப்பது என்றால் என்ன? பிதாவை நேசிப்பதற்கு நாம் தொடர்ந்து உந்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நாம் உற்சாகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவரை போல வாழ்வதற்கு, அவருடைய சிந்தையை தெரிந்து கொள்வதற்கு நாம வேதத்தை தொடர்ந்து வாசித்து, வேதத்தில தொடர்ந்து வேதத்தின் காரியங்களை கற்றுக்கொண்டு, அந்த வேதத்தில தேவன் நமக்கு தருகிற காரியங்களுக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு கணப்பொழுதும் நாம் அவரை அவரை பிரதிபலிப்பதற்கு யோசிக்கிறோம் பிரியமானவர்களே. அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேற்றரவாளனாக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் பிதாவுக்குமான அந்த உறவை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு நாம் நேரத்தை தரும்போது, அவருக்கான நேரத்தை நாம் ஒதுக்கும் போது, நிச்சயமாக பிதாவின் ரகசியங்களை அவர் நமக்கு கற்றுத்தருவார். பிதாவின் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார். இந்த ரகசியங்கள் என்று சொன்ன உடனே நாம் ஒரு சில நேரம் நாம் தவறாக புரிந்து கொள்வது, உடனே நமக்கு பெரிய பெரிய காரியங்கள் தெரியும். இயேசு கிறிஸ்துவானவர் எப்ப திரும்ப வருவாரு? இந்த யுத்தம் எதற்காக நடக்கிறது? இந்த யுத்தம் எப்பொழுது நிறுத்தப்படும்? இப்படின்னு சொல்லி பல காரியங்களை அதுதான் ரகசியம் நினைச்சுக்கிறோம். இல்லைங்க. பவுல் சொல்லுகிறது போல, இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொள்ளுவது ரகசியம். இந்த சுவிசேஷத்தின் ரகசியம். இந்த சுவிசேஷம் என்றால் என்ன? இந்த சுவிசேஷத்தின் ஆழம், அகலம், நீளம், உயரத்தை அறிந்து கொள்வது, இந்த தேவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீள உயரத்தை அறிந்து கொள்வது தேவனுடைய ரகசியம். எப்படி இந்த இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்க முடியும்? பாவியாகி இருக்கிற என்னை எப்படி அவர் நேசிக்கிறார்? என்னை எப்படி அவர் நீதிமானாக மாற்றுகிறார்? என்னை எப்படி தொடர்ந்து நீதிமானாக நடத்துவதற்கு அவர் காரியங்களை செய்கிறார்? தேவனை அதிகமாக அறிந்து கொள்வது, நம்மை அதிகமாக நிதானித்து அறிவது, அதுதான் தேவனுடைய ரகசியம். அதற்கு அப்புறமா ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்தினது போல ஒரு சில ரகசியங்களை அவர் கற்றுக் கொடுக்கலாம். பவுலுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தது போல, பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்தது போல. ஆனா ஆரம்பம் என்ன? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்பது என்பது ஒவ்வொரு கணப்பொழுதும் பிதாவையும் கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் குறித்த அந்த உணர்வு. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார், அதன் நிறைவினால், அந்த ஆண்டவர் என்னை நிறைத்திருப்பதால் நான் பேசுகிறேன். என்னோட ஒவ்வொரு பார்வையும், என்னை ஒவ்வொரு செயலும், கிரியையும், எதிர்வினையும், அநேக நேரம் சொல்லுவேன்ல, நம்முடைய ஆக்ஷன்ஸ் பாவமா இருக்காது, ஆனா ரியாக்ஷன்ஸ் பாவமா இருப்பதற்கு பல விதத்துல சாத்தியக்கூறுகள் உண்டு. Our actions may not be sinful, but our reactions could be. நாம ஆக்ஷன் ஆனது ஒரு சில காரியங்களை யோசித்து நிதானித்து பண்ணும், அங்க பாவம் இருக்காது. எப்ப அது பாவமா இருக்கும்? யாராவது ஏதாவது சொன்ன உடனே, யாராவது எப்படியாவது நம்மளை பார்த்த உடனே நம்மளை ஹியூமிலியேட் பண்றப்ப, நம்மளை தாழ்வா நினைக்கிறப்ப, நம்ம உதாசீனப்படுத்துறப்ப, நம்ம கோபத்துல எரிச்சல ரியாக்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அது பாவமா இருக்கலாம். ஆனா அது கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நிறைந்திருக்கும் போதுன்னா என்னங்க? அவருக்கு கீழ்ப்படுகிறது. எந்த அளவு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவு அவர் நிரப்புகிறார். நான் எந்த அளவு விட்டு கொடுக்கிறோனோ அந்த அளவு அவர் என்னை ஆட்கொள்ளுகிறார். அந்த அளவு என்னுடைய வாழ்க்கையில அவர் முழுமையுமாக அவர் ஆட்கொண்டு என்னை நடத்துகிறார். அதுதான் நிரப்புகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ரகசியத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய இருதயங்களை மறந்திருக்கிறார். நாம் எவ்வளவு பாவிகள் என்றும் அறிந்திருக்கிறார், நாம் எந்த அளவு பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறார். நாம் எந்த அளவு தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறார். நம்முடைய மாம்சத்தை எந்த அளவு நாம திருப்திப்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். அவரிடத்துல நம்ம ஏமாற்றவே முடியாது.
மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற அந்த 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 ஒரு ஏர்ஜ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சதை தான் நான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதை தான் நான் பண்ணுவேன், நான் செய்யறது தான் கரெக்ட், நான் யோசிக்கிறது மாத்திரம்தான் கரெக்ட். அப்பொழுதெல்லாம் நம்ம ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பிதாவை துக்கப்படுத்துகிறோம், கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரையும் விசனப்படுத்துகிறோம், அவரை ஒதுக்கி விடுகிறோம். அவர் நமக்காக நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அவர் என்ன செய்திருக்கிறார்? என்றென்றும் வாசம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருப்பதை போல அவர் நம்மை விட்டு விலகி செல்லுவது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருப்பதைப் போல நாம் பாவம் செய்தவுடன் நம்மை விட்டு விலகி சென்று பரலோகத்திற்கு செல்லுவது கிடையாது, பிதாவின் இடத்துல செல்லுவது கிடையாது. இயேசு கிறிஸ்துவானவர் என்று வந்து நம்மை எல்லாம் மீட்டு கொள்ளுவாரோ அது வரைக்கும் அவருக்கும் மீட்பு கிடையாது. மீட்புன்னா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அது வரைக்கும் அவர் நம்முடைய இருதயங்கள்ல அவர் அவர் அமைதியல்லாக இருந்து கொண்டிருப்பார். நம்முடைய மொழியில சொல்லணும்னா அது வரைக்கும் அவர் நமக்குள்ளதான் சிக்கிட்டு இருக்கிறார். நம்ம எந்த அளவு நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படிவதற்கு ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு இமோஷனையும், ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு சிந்தனையையும், ஒவ்வொரு செயலையும் நாம தேவனுக்கு ஏற்ற விதத்துல செய்வதற்கான வாஞ்சை, ஏக்கம், முயற்சிகள் இது எல்லாமே இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படுவது. இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டிருந்தார். அதனால் அவர் தொடர்ந்து தேவனுடைய அல்லது பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து பிதாவினுடைய சித்தத்திற்கு செயல்படுவதற்கு உதவியா இருந்தது. தேவனாகிய இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் தேவைப்பட்டிருந்தால், மாம்சத்துல இருக்கிற நமக்கு, தோற்று போன நமக்கு, விழுந்து கிடக்கிற நமக்கு, பாவிகளாக இருக்கிற நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் ஒத்தாசையும் அவருடைய நிரப்புதலும் எந்த அளவு நமக்கு தேவை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இவர் நமக்காக தான் வந்திருக்கிறார், நமக்காக தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார். சத்திய ஆவியானவராக, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவராக, தேற்றரவாளனாக நம்மை எந்தெந்த நேரங்களில் தேற்ற வேண்டுமோ, ஆறுதல் தர வேண்டுமோ, அமைதி தர வேண்டுமோ, சமாதானத்துல நிரப்ப வேண்டுமோ, அது எல்லாம் இந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் இடத்துல இருந்து நமக்கு தருகிறவராக இருக்கிறார். பிதாவுக்கும் நமக்குமுள்ளான அந்த உறவை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தின் ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை நிதானித்து அறிவதற்கு அவர் நம்மை பகுத்தறிகிறவராக இருக்கிறார். நாம் சாத்தானுக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதற்கு நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை இந்த தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை மீண்டுமாக நிரப்பும்படியாக, அவர் நம்மை ஆட்கொள்ளும்படியாக, அவரே முழுமையுமாக எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொள்ளும்படியாக விட்டு கொடுப்போமா? பிரியமானவர்களே, அவர் நமக்காக இருக்கிறார், நமக்காக வந்திருக்கிறார், நம்முடைய இருதயத்துக்குள்ளாக என்றென்றும் வாசம் செய்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்காக சிலுவை எடுத்து எங்கள் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக உங்களுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீட்கும் பொருளாக ஒரு அச்சாரமாக எங்களுக்காக தரப்பட்ட எங்களுடைய இருதயத்துல வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில கூட இயேசு கிறிஸ்துவானவரை போல நாங்களும் நம்முடைய ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு, நம்முடைய ஆவியானவரால் வழி நடத்தப்படுவதற்கு, நம்முடைய ஆவியானவருக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்கிற வாஞ்சி எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் அதற்கான வழி என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை.
அல்லது தெரிந்தாலும் ஆண்டவரே அதை ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்த முடியாத அளவுக்கு பாவிகளாக, பலவீனர்களாக, ஆண்டவரே சுயநலம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். இந்த கால வேளையில ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் தொடர்ந்து உம்மை கற்றுக்கொள்வது போல இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை முழுமையுமாக விட்டு கொடுக்கிறோம். சத்திய ஆவியானவர், தேற்றரவாளனானவர் எங்களை தொடர்ந்து ஆட்கொண்டு எங்களை பலப்படுத்தி உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நாங்கள் வாழவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.